வீட்டுல முடியாம போச்சு தம்பி. அதான் ஒரு 2 வாரத்துல கட்டிடுறேன். 2 வாரத்துல கட்டுவியா? கண்டிப்பா கட்டிடுறேன் தம்பி. நான் பாத்துக்கிறேன். டேய் ஏய் கண்ணு மாமா வந்துட்டார், ஓடுங்கடா. Who are you to decide that? அவன் டைம் கேட்டா நீங்க எப்படிங்க விடலாம்? சாரி சார். பேசுங்க பேசுங்க. Guess what? எங்க வீட்ல யாரும் இல்ல. நான் தனியா தான் இருக்கேன். ஏய் பிஸியா இருக்கேன். என்ன பிஸி? கால் வெயிட்டிங்ல இருந்தது. மத்தவங்க கிட்ட பேச டைம் இருக்கு, என்கிட்ட பேச டைம் இல்லையா? சொல்றது எப்படி இவ்வளவு irresponsible-ஆ இருக்கீங்க? சார் அது விஷயமா தான் பேசிட்டு. Give me a kiss now. அப்புறம் மீட் பண்றேன். இல்ல இப்பவே வேணும். I want a kiss now. கொடுங்க கொடுங்க, இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துங்க. சார் மாலை போட்டு திட்ட கூட முடியல. ஏய் சொல்லு, ட்ரெஸ் பண்ணனும்ல. வர்றேன்டி வைடி. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நீயே கொண்டு போய் அப்பா கிட்ட கொடு. நான் உனக்கு தான் குத்தேன், நீ வச்சுக்கோ. என்னங்க பையன் சம்பளம் வாங்கியிருக்காங்க, உங்ககிட்ட கொடுக்க சொன்னா. அவன் எனக்கு எதுக்கு? சாமி படுத்திட்ட வை. மா ஒரு 1000 ரூபா கொடுமா. எடுத்துக்கிட, அங்கதான் இருக்கு. நீ எடுத்து கொடுமா. பிரபு 2000 ரூபாய். பணத்தை வாங்கி வீணாக்கிட்டியோன்னு நினைச்சேன். பரவாயில்லடா. மா அண்ணாச்சி கடையில பாக்கிலாம் கொடுத்தாச்சு. ஏய் டீ கேட்டேன்ல, இத தரங்க. வேலை வாங்கி கொடுத்து எங்க அப்பங்கிட்ட என் மானத்தை காப்பாத்தின என் பைக்கு ஒரு தடவை என் உயிரையே காப்பாத்துச்சு. ஹார்பர் கஸ்டம்ஸ் காரனை ரோட்ல போட்டு விட்டதுக்காக போலீஸ் எங்க அண்ணன் மேல என்கவுண்டர் போட பார்த்தானுங்க. அந்த போலீஸ்கார நம்ம கிட்டே துட்ட வாங்கினேன். அன்னைக்கு நைட் சரக்க மடக்கிறதுக்கே போட்டுக்கணும். செல்வம் பேசுறேன். ரூட் எடுக்க சுத்து போட்டானுங்க நம்ம ஏரியாலயே. இல்ல இல்ல ஆஜரா ஃபைதாப்பேட்டை கொட்டான வந்துரு. அவனை விடக்கூடாதுண்ணே, போட்டுண்ணே. அவன் தொழில அவன் செய்யறான். நம்ம அங்க இருக்கிறது அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த ஆள் காட்டி யாருன்னு பார்த்து நான் வெளியே வரதுக்குள்ள போடுங்க. குள்ளப்பன் குமார், வட்டச்செயலாளர் சந்திரு, நம்ம ஏரியா கவுன்சிலரு. இவனுங்க 3 பேரும் சேர்ந்தா போலீஸ்க்கு துட்டு கொடுத்து அண்ணன் மேல என்கவுண்டர் போட வச்சுக்கிறானுங்க. குள்ளப்பன் குமார் தான் ஹார்பர் கஸ்டம்ஸ் அவங்களுக்கு துட்டு கொடுத்து நம்ம பவுடர் இருக்கிறத நார்காட்டிக்ல போட்டு கொடுக்க வச்சுக்கிறான். அவன் எப்பவுமே கார்ல தான் தூங்குவான். நைட்டு ஃபுல்லா வண்டி ஈசிஆர் ரோட்ல தான் சுத்தின்னு இருக்கும். சந்துரு டெய்லி அவன் தெருவுக்கு போற ஒத்த சந்தில தனியா தான் வருவான். அவன் அந்த சந்தில இருக்கிற கோயிலாண்ட ஒரு செகண்ட் நின்று போவான். செல்வம் உள்ள போய் உட்காந்துக்கிறான். நீங்க விரோதக்காரங்களை கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. போலீஸ் டைட் பண்ணிட்டானுங்க. இங்க இவ்வளவு சரக்கு நின்று போயிடுச்சு. கோவால ஒரு பார்ட்டி பவுடர் கேட்கறான். அவுட்ட கேட்டா செல்வம் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறான். நான் என்னதான் பண்றேன்? நான் பண்ணி தரேன் சேட்டு. என்ன இருந்தாலும் செல்வம் பண்ற மாதிரி வராது இல்ல. நான் என் மேல நம்பிக்கை இல்லையா? இது அண்ணன் பண்ற மாதிரி இல்லை சேட்டு. யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நான் பண்றேன் சேட்டு. இந்த மேட்டரை கண்டி கரெக்டாக முடிச்சிட்டோன்னு வையே, அண்ணனுக்கும் வீட்டை காட்டலாம். சேட்டை நம்மளை நம்பி தொழில் தருவான். மற்ற பேரை செட்டில் ஆகலாம்டா. செல்வனை உள்ளகிறப்போ நம்ம பாட்டுக்கு தனியா செஞ்சா அதான்டா நம்மளுக்கு வெயிட்டு. எனக்கும் நல்லா தான் உதவி. ஏய் பார்த்துக்கலாம்டா. ஏதாவது சீனா ஆச்சுன்னு வை, அன்னைக்கிட்ட சொல்லி அண்ணன் ஆஃப் பண்ணிக்கலாம்டா. நமக்கு என்ன சைலாக 2 பிள்ளைங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு வண்டி, அவ்வளோதான்.
என்ன விட்டு கவுன்சிலர் ரெண்டுக்கு மட்டும் செஞ்சலாம் ரவி. அன்னைக்கு தான் அந்த பையனை நான் 2வது தடவை பார்த்தேன் ஒரு ஃபிகரோட. என் முதல் சம்பளத்துல ஹேமாக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு அவளை வெளியே கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப இங்க பாரு, நல்லா இருக்குல்ல, நல்ல கலர். அங்க இருக்க பறவை எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள நான் டக்குன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்ல என்னாச்சு? இல்ல நைஸ். சொல்லு. கலர் அடிது. ரெட்டு கிரீனுன்னா கூட பரவாயில்ல, இதுல இன்னொருத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்துட்டேன்னு பெருமை வேற. அவ இந்த கலர்ல எல்லாம் கூட ட்ரெஸ் போடுறாங்களான்னு பார்த்துருப்பா. கவுன்சிலர் வாரத்தில் ஒரு நைட் இந்திரா திருவிழா இருக்கிறவன் கீ போட்டுக்கு போவான். கூட யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நைட் போகிறான். போட்டுருவோம். தூரத்துல இருந்து பார்க்கும்போது உன்னை நல்லா தெரியும், நம்ம 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்ங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நம்ம 2 பேருக்கும் ஒருத்தர் பத்தி ஒண்ணுமே தெரியல. கையெடு. ஏன்? அசிங்கமா இருக்கு. என்ன அசிங்கம்? கையெடுன்னு சொல்றேன்ல. ஏன் அசிங்கமா இருக்கு? உன் தோல்ல நான் கை போடக்கூடாதா? கல்யாணத்துக்கு அப்புறம்னா பரவாயில்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தோல்லையே கை போடணுமா? நான் விட்டா ஓடுறோம், நம்புங்கடி. என்னால அப்படி கேவலமா இருக்க முடியாது. உன்னை யாரும் கேவலமா இருக்க சொல்ல. அப்படியே உட்காந்து இருக்கும்போது தோல்ல கை போடுறது, நடக்கும்போது இப்படி ஜென்டலா கை பிடிச்சிக்கிறது, இல்ல என்னடி தப்பு? உயிரா போயிடும். வேணாம், நீ கூட வர வேணாம், எனக்கு போக தெரியும். உனக்கு போக தெரியும் எனக்கு தெரியும். உன்னை உங்க வீட்டுல இருந்து கூட்டு வந்தேன், திருப்பி அங்கேயே போய் இறக்கி விட்டுறேன். அதுக்கப்புறம் நீ எப்படி வேணா போ. நான் கூட வர மாட்டேன். ஏய், நீ என் கூட வரும்போது உன்னை கரெக்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணுவேன்னு நினைக்காதம்மா. எங்களுக்கும் இருக்குது. இத்தோட ஓவர்.